أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل سلام قولا من رب رحيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء بدر المرسلين وكتب الأولياء وافتخار المتقين تاج الأمة شفيع المذنبين شفيع يوم القيامة الله يا حال புகழனைத்தும் அல்லாஹ் அவருடைய உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபியங்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகுமாக. எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானா எதிர்த்து வருகின்ற மழை காலங்களை போதிய அளவிற்கு நல்ல மழைகளை தந்துருவானாக. கடுமையாக இருக்கக்கூடிய வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து அதனால் ஏற்படக்கூடிய நோய் நொடிகளில் இருந்தும் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்க சொல்வானாக. வாழும் காலம் வரை லாயிலா இதெல்லாம் முகமது ரசூலுல்லா என்ற கலிமாவை மொழிந்து அதன் அடிப்படையிலே வாழ்ந்து அதை சொல்லியே மரணிக்கின்ற பாக்கியத்தினை ஒரு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருவானாக. மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜும்ரா செய்யக்கூடிய நசீபை ஒரு அல்லாஹ் தந்துருவானாக. மீண்டும் மீண்டும் பைத்துல் முகத்தஸை ஜியாரத் செய்கின்ற பாக்கியத்தினை ஒரு அல்லாஹ் தந்துருவானாக. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலாவிற்கு அருகில் நின்று சலாம் சொல்லி அப்பொழுதே பதில் சலாம் பெறக்கூடிய நல்லடியார்களில் அல்லாஹ் தஆலா நம்மை வாக்கி அருள்வானார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் மனவிலும் கண்டுகளித்து பேரானந்தம் கொண்டவர்களில் நம்மை அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானார். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒருவரை சந்திக்கும் பொழுது சலாம் சொல்லுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று நாம் சொல்லுகிறோம். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அமைதியை, நிம்மதியை தரட்டுமாக என்று நாம் பிரார்த்தனை பண்ணி ஒருத்தருக்கு சொல்றோம். பதிலுக்கு அவர் என்ன செய்யறார்? வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹ் உங்களுக்கும் அமைதியையும் நிம்மதியை தரட்டும் என்று சொல்லுகிறார். நாம அவருக்கு சலாம் சொன்னதுனால அமைதி உண்டாகட்டும்னு சொன்னதுனால அவருக்கு அமைதி உண்டாகுதா? அவர் நமக்கு பதில் சொன்னார், வலைக்கும் சலாம் உங்களுக்கும் அமைதி உண்டாகட்டும் என்று சொன்னார். நமக்கு அமைதி கிடைச்சுதா? நிம்மதி கிடைச்சுதா? இது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் கடைசியாக நான் சொல்லுகிறேன். அதே போல அல்லாஹ் தஆலா இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற வாசகம் இருக்குது திருக்குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒரு திருநாமம். அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த 99 திருப்பெயர்கள்ல ஒரு பெயர் தான் அஸ்ஸலாம், நிம்மதியை, அமைதியை தரக்கூடியவன் என்று பொருள். திருக்குர்ஆன்ல அல்லாஹ்வுக்கு 99 திருநாமங்கள் இருக்குது. இது இல்லாம இன்னும் பல ஆயிரக்கணக்கான திருநாமங்கள் இருக்குது. எத்தனையோ திருநாமங்கள் இருக்க, ரப்பு, ரஹீம், ரஹ்மான் இதெல்லாம் அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் தான். எத்தனையோ பெயர்கள் இருக்க, ஏன் அஸ்ஸலாம் என்கிற நிம்மதியை தரட்டும், அமைதியை தரட்டும் என்கிற இந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்து நம்ம சமூக மக்கள் எல்லாத்தையுமே அதை பொதுவாக ஆக்கியிருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து இன்னைக்கு வரை எல்லாரும் சலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஏன் இந்த வார்த்தையை சொல்ல வச்சிருக்கிறாங்க? இந்த மாதிரி ஒரு பழக்கத்தை முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி இருப்பதே இஸ்லாம் தான்.
இஸ்லாம் தான் அறிமுகப்படுத்தியது. ஏன் இந்த வார்த்தையை அல்லாஹ் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்? இத அறிமுகப்படுத்தாம கூட இருந்திருக்கலாம் இல்லையா? ஏன் இதை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்? இது இரண்டாவது கேள்வி. உலகத்துல நம்ம வாழும் காலம் வரை எல்லா முஸ்லீம்களும் சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள் நம்ம மூச்சு விடுற மாதிரி ஒரு தொப்பி போட்ட மனுஷனை பார்த்துட்டா உடனே சலாம் அலைக்கும் சொல்லிடுறோம். அது உள்ளத்துல இருந்து வந்தா, உதத்துல இருந்து வந்தா, அதெல்லாம் வேற சொல்லிடுறோம். அந்த அமைதி அவருக்கு கொடுக்கிறோமா, அவரு திரும்ப நமக்கு கொடுக்கிறாரா, இதெல்லாம் ரெண்டாவது. ஆனா நம்ம சொல்லிடுறோம். ஆனா உலகத்துல இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான மொழிகளை பேசக்கூடியவர்கள் இருக்கிறார். உலகம் முழுவதும் தனிய மொழிகள் பேசுறோம் இல்லையா? சொர்க்கத்துக்குள்ள எல்லா மொழி பேசுறவனும் போவான். அங்க போய் எல்லாருமே ஒரே மொழிதான் பேசுவாங்க, அரபு. ஆனா அங்க போன பிறகும் பூமியில பேசிக்கிட்டு இருந்த ஒரே வார்த்தையே அங்க போன பிறகு பேசுறது அப்படின்னா அது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எந்த மொழி பேசுறவரும் என்ன செய்வாரு? சொர்க்கத்துல வந்து அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். எல்லா மொழி பேசுகிறவர்களும் மீண்டும் அங்க பேசக்கூடிய வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும். பூமியில புழங்கிக் கொண்டே இருந்த ஒரு வார்த்தை மீண்டும் சொர்க்கத்துக்குள்ள பேசப்படுதுன்னா அது அஸ்ஸலாமு அலைக்கும் என்கிற வார்த்தையை தவிர வேற எந்த வார்த்தையும் கிடையாது. ஓதுல உலகத்துல இருந்து போயிருக்கிறோம். ஏதாவது அங்க போய் முக்கியமா எல்லாரும் பேசிக்கணும்ல. ஆனா எல்லாரும் பேசுற ஒரு வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதுதான். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 140 இடங்கள்ல இந்த சலாம் என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். 140 இடங்கள்ல சலாம் என்றால் ஒரு வார்த்தை. பொதுவாகவே தமிழ்ல இருக்கிறது ஒரு வார்த்தை இருந்தது, இங்க தமிழ்ல இருக்குது நம்ம சொல்றோம். இருக்கிறது, இருக்கலாம், இருக்க வேண்டும், இருக்கக்கூடாது, இருக்கவில்லை, இருப்பான், இருந்ததில்லை. வார்த்தை ஒண்ணுதான். ஆனா காலங்கள் மாறி 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 வந்துகிட்டே இருக்குது இல்லையா? இந்த மாதிரி தமிழ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் 316 வடிவங்களில் வருது. அரபு மொழி வார்த்தைகளும் கூட ஒவ்வொரு வார்த்தையும் சலாம் என்கிற இந்த வார்த்தை 316 வடிவங்களில் வருது. திருக்குர்ஆன்ல 16 வடிவங்களில் இந்த சலாம் என்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். சலாம், இஸ்லாம், முஸ்லிம், முஸ்லிமூன், இந்த மாதிரி 16 வடிவங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இதுல 90 இடங்கள்ல ஒரே பொருள் தான். 140 இடங்கள்ல இந்த வார்த்தை வந்தாலும் 90 இடங்கள்ல ஒரே பொருள் தான், அர்த்தம் தான். என்னது? அமைதி, நிம்மதி இந்த வார்த்தை தான். ஒரு 50 இடங்கள்ல மட்டும் அதோடைய அர்த்தங்கள் மாறி மாறி வரும். வார்த்தை ஒண்ணு, ஆனா அது பொருள் எத்தனை? திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய பொருளே 50 பொருள்களை சொல்கிறது. அப்ப 50 பொருளுக்கு சொந்தமான ஒரு சொல் அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த அஸ்ஸலாமு அலைக்கத்தை தான் அல்லாஹ் தஆலா நமக்கு வாழ்க்கையில ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக நமக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 2 மனிதர்கள் அல்லாஹ்வை சந்தித்தார்கள், மலக்குமார்களை சந்தித்தார்கள். அவர்கள் 2 பேருமே சந்திக்கும் போது முதல்ல பேசிக்கொண்ட வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைத்து முடிக்கப்பட்ட பிறகு, அந்த ஷைத்தானோடு இருந்த தர்க்கங்கள் எல்லாம் முடிந்த பிறகு, மலக்குமார்கள் எல்லாம் ஏன் இவனை படைக்க போற என்று கேட்ட அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பிறகு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீங்க சொர்க்கத்துக்கு போங்க, அங்க போய் சுத்திட்டு சந்தோஷமா இருங்க என்று சொல்லிட்டாங்க. சொர்க்கத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் கொண்டே இருந்தாங்க. திரும்ப அல்லாஹ் தஆலா அவரை கூப்பிட்டு அந்த போற வழியில மலக்குமார்கள் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், புகாரி முஸ்லிம்ல அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொல்கிறான், நீங்க போற வழியில மலக்குமார்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. அவர்களிடத்தில் சென்று நீங்கள் சலாம் சொல்லுங்கள். அதற்கு அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்களோ அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததியினருக்குமான
ஒரு சந்திப்பு வார்த்தை முகமன், அத ஞாபகமா வச்சுக்கீங்க, மறந்துடாதீங்க என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி அனுப்புகிறார். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க புறப்பட்டு நேராக சொர்க்கத்துக்குள்ள போற வழியில உட்கார்ந்தக்கூடிய மலக்குமார்களே பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகிறார். உடனே அதற்கு பதிலாக அவர்கள் அலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹ் என்று அவர்கள் பதில் சொல்கிறார். ரஹ்மத்துல்லாஹ் என்கிற வார்த்தையை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்றாங்க. புகாரி முஸ்லிம்ல ஹதீஸ் வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்கிற மனிதரும் மலக்குமார்களும் முதல்ல சந்தித்துக் கொண்டு பேசிய வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் வ அலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளையில ஒரே ஒரு முறை மேராஜுக்கு போனாங்க. அது அல்லாஹ்வை போய் சந்திச்சாங்க. அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா முதல்ல ரசூலுல்லாஹ் கிட்ட பேசுறாங்க. அல்லாஹ் தஆலா முதல்ல ரசூலுல்லாஹ் கிட்ட பேசுறாங்க. என்ன பேசுறான்? அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க யா அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சலாம் சொல்லி அல்லாஹ் பேசுறான். சாதாரண அத்தஹியாத்து ஓதுறோம் தொழுகையில. உடனே அஸ்ஸலாமு அலைக்க யா அய்யுஹன் நபியுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் அல்லாஹ் சலாம் சொன்னான். ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் சலாம் சொன்னான் அல்லாஹ். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதவி போய் எனக்கு மட்டும் வேணாம், உன்னுடைய சலாம், உன்னுடைய அமைதி, உன்னுடைய திருப்தி, உன்னுடைய நிம்மதி எனக்கு மட்டும் கிடைச்சா போதாது, வஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், எனக்கும் வேணும், என்னுடைய நல்லடியார்களுக்கும் வேணும், என்னுடைய சமுதாய மக்களுக்கும் வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள். இப்படி அதுதான் நம்ம என்ன செய்யற தொழுகையில அத்தஹியாத்தாக நாம் ஓதி கொண்டிருக்கிறோம். இப்படி இரண்டு சந்தர்ப்பங்களில் சலாம் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலாவிடத்தில் பெருமானார் பேசினார்கள். மலக்குமார்களிடத்தில் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசியதாக திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அதே போல திருக்குர்ஆன்ல சில வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களை நேரடியாக சந்திக்கும் போது சொன்னது சலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வை நேரடியாக சந்திக்கும் போது சொன்னது சலாம். ஆனா அல்லாஹ் தஆலா அவன் எங்க இருக்கிறானோ அங்கேதான் இருக்கிறான். இங்க இருக்க பூமியில சில நபிமார்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து அல்லாஹ் தஆலா சலாமை சொல்லி அனுப்புகிறார். அங்கிருந்து கொண்டு அல்லாஹ் இந்த நபிமார்களுக்கு சலாமை சொல்லி அனுப்புகிறார். அது திருக்குர்ஆன் சொல்கிறது. சலாமுன் அலா நூஹின், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சலாம் உண்டாவதாக. அதே போல சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு என்னுடைய சலாம். சலாம் அலா மூசா வ ஹாரூன், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் என்னுடைய சலாம். சலாமுன் அலா இலியாஸின், இலியாஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்னுடைய சலாம். வ சலாமுன் அலல் முர்ஸலீன், பூமியில தோன்றிய எல்லா நபிமார்களுக்கும் என்னுடைய சலாம் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதனையும் குறிப்பா சொல்லணும்னாக்க 5 நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா நேரடியாக திருக்குர்ஆன் வாயிலாக சலாம் சொல்லி இருக்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம், இந்த 5 நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சலாம் சொல்லி இருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களை போய் வானத்துல போய் சந்திக்கும் போது சொன்ன சலாம். அல்லாஹ் தஆலாவை பூமியிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சந்திச்சு சொன்ன சலாம். ஆனா பூமியில இருந்த 5 நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து சலாம் சொல்லி இருக்கிறார். இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு சலாம் திருக்குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம பார்க்கிறோம் இந்த சலாம்னா என்ன. அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம சொல்றோம், உங்கள் மீது அமைதியும் சாந்தியும் சமாதானமும் நிம்மதியும் உண்டாகட்டுமாக என்று நாம் சொல்லுகிறோம். உண்மையுமே இந்த சலாம சொல்லும் பொழுது உங்களுடைய உயிருக்கு என்னிடத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கிறது. இப்ப நான் சலாம் சொல்ல வளர்ந்துறப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் தான் என்ன அர்த்தம்? உங்களை நான் கொன்னுட மாட்டேன், உங்களுடைய உயிருக்கு நான் பாதுகாப்பு அளிக்கிறேன், உங்களுடைய செல்வத்திற்கு நான் பாதுகாப்பு வழங்குகிறேன்,
உங்களுடைய குடும்பத்திற்கு நான் பாதுகாப்பு வழங்குகிறேன், உங்களுடைய ஈமானுக்கு நான் பாதுகாப்பு வழங்குகிறேன், உங்களுடைய மறுமைக்கு நான் பாதுகாப்பு வழங்குகிறேன், என்னால் உங்களுக்கு எந்த விதமான தீங்குகளும் ஏற்படாது, என்னிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்கிற இந்த இத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கிதான் நம்ம சாதாரணமா என்ன சொல்றோம், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று நாம் சொல்கிறோம். இது நம்ம பார்க்கறதுக்கு வேண்டுமான சாதாரணமான ஒரு வார்த்தையாக தெரியலாம். ஆனா இது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. இது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. ஏன்னா சொர்க்கத்தில் தொடங்கப்பட்ட ஒரு வாசகம். அஸ்ஸலாமு அலைக்கும் யாருக்கு முதல்ல சொன்னது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பதிலாக மலக்குமார்கள் சொன்னாங்க. திரும்பவும் சொர்க்கத்துல போய் இதுதான் நம்ம பேசிக்க போறோம். சொர்க்கத்துல ஆக கடைசியில மொத்தம் 8 சொர்க்கங்கள் இருக்கிறது. அதுல தாரு சலாம் என்று ஒரு சொர்க்கம் இருக்குது. அந்த சொர்க்கத்துக்கு பேர் என்ன? அதுக்கும் சலாம். நம்ம இங்க சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சொர்க்கத்துல ஒரு சலாம்ங்கிற ஒரு சொர்க்கம் இருக்குது. அந்த சொர்க்கத்தினுடைய தரம் 6வது தரம் சொர்க்கம். 8 சொர்க்கங்கள். அதுல 6வது தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொர்க்கத்தின் பெயர் தாரு சலாம். சரி, சொர்க்கத்துல எல்லாருமே நம்ம போய் இருப்போம். சொர்க்கத்துல அல்லாஹ் தஆலா அவங்கவுங்க செஞ்ச அமலுக்கு ஏத்த மாதிரி முதல் சொர்க்கம், 2வது சொர்க்கம், 3வது சொர்க்கம், 4வது சொர்க்கம் கொடுப்பான். சில பேருக்கு அல்லாஹ் தஆலா 8 சொர்க்கத்திலையுமே இருக்கைகள் இருக்கும், வீடுகள் இருக்கும், மாளிகைகள் இருக்கும். அப்படி சில பேர் இருப்பாங்க. 3 சொர்க்கத்துல சில பேருக்கு வீடுகள் இருக்கும், 5 சொர்க்கத்துல சில பேருக்கு வீடுகள் இருக்கும். ஆனா எல்லா சொர்க்கத்திலையும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாம் இருந்தாலும் ஏதோ இல்லாதது போல ஒரு பரிதவிப்பிலேயே இருப்பாங்க. ஒரு கவலையிலே, ஒரு வசனத்துல ஒரு கவலை பிடித்து போய் அவர்கள் இருப்பார்கள். சொர்க்கத்தினுடைய எல்லா காரியங்களும் முடிஞ்ச பிறகு, நரகத்தினுடைய எல்லா காரியங்களும் முடிந்த பிறகு, அதாவது நரகத்தில் இருக்கக்கூடிய கடைசி மனிதன் சொர்க்கத்துக்கு வந்த பிறகு, இனிமேற்பட்ட சொர்க்கத்துக்கு வரவன் யாருமே இல்லை இங்க ஒரு நிலை உருவாகும் பொழுது, அப்ப அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசிகள் எல்லாரையுமே பார்த்து சலாம் கௌலம் மின் ரப்பிர் ரஹீம் என்று சொல்லுவார். அல்லாஹ் தஆலாவிடமிருந்து சலாம் என்கிற அந்த வார்த்தை வரும். எந்த திருக்குறள்ல யாசில சலாம் கௌலம் மின் ரப்பிர் ரஹீம் தஸலமைன் முஜ்ரிமூன் வருது இல்லையா? அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லுவாங்க. என்னன்னா கடைசியா அல்லாஹ் தஆலா அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொர்க்கவாசிகளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எல்லாருக்குமே மனசு நிரம்பி போய் அவங்க அல்லாஹ் சலாம் சொல்லிட்டான். இனிமேல் பட்டு நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்ம வெளியேற்ற மாட்டான். ஏன்னா கடைசியா அவர்கள் நரகத்திலிருந்து சொர்க்கத்துக்கு வந்திருப்பாங்கல்ல. யாராவது சில பேரு பிரச்சனைகளுக்கு உண்டாகி இருப்பாங்கல்ல. 1வது சொர்க்கத்திலிருந்து 2வது சொர்க்கத்துக்கு சில பேர் போயிருப்பாங்க, 2வது சொர்க்கத்திலிருந்து 3வது சொர்க்கத்துக்கு சில பேர் போயிருப்பாங்க, அதாவது 7வது சொர்க்கத்திலிருந்து சில பேர் 6வது சொர்க்கத்துக்கு படித்தர கீழே இறக்கப்பட்டு இருக்கும். இப்பதான் இந்த அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தை வந்த பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று அல்லாஹ்வுடைய வார்த்தை வந்த பிறகு அந்த மனிதர்கள் திருப்தி அடைவார்கள், நிம்மதி அடைவார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறான் என்று திருக்குர்ஆன் சொல்லித் தருகிறது. தஹிய்யத்துஹும் ஃபீஹா ஸலாமுன், சொர்க்கவாசிகள் ஒருவர் ஒருவரை சந்திக்கும் பொழுது அவர்கள் பரிமாறிக் கொள்ளக்கூடிய வார்த்தைகள் சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். இதுதான் இங்கேயும் நம்ம சந்திக்கும் போது அதான் சொல்லிக்கிறோம். சொர்க்கத்தில் சந்திக்கும் பொழுது இந்த வார்த்தையை தான் நாம் சொல்லிக் கொள்வோம். லா யஸ்மஊன ஃபீஹா லகுவன் இல்லா சலாமா, சொர்க்கத்துல யாரும் வீணான வார்த்தைகளை பேசிக்கொள்ளவே மாட்டார்கள். அப்படி பேசிக்கிறாங்கன்னா அது சலாம் என்கிற வார்த்தையை தவிர வேற எதுவும் இருக்காது. சும்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி சம்பந்தமே இல்லாம அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த அல்லாஹ்வுடைய சலாம் வர வரைக்கும் ஒவ்வொருத்தரும் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அங்க திக்ரு கிடையாது. சொர்க்கத்துல திக்ர் பண்ண முடியாது. இந்த மட்டுக்கு நன்மை தீமை கிடையாது. அங்க போன பிறகு குர்ஆன் ஓத முடியாது, தொழுக முடியாது. சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது ஏன்னா நன்மை தீமை கிடையாது. ஆனா அங்க இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல மனிதர்கள் திக்கு பிறமை பிடித்தவர்கள் போல் இருப்பார்கள். எதை எதிர்பார்த்து? அல்லாஹ்வினுடைய சலாத்தை எதிர்பார்த்து சும்மா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிக் கொண்டே திரிவார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹி மின் குல்லி பாபின் ஸலாமுன் அலைக்கும் பிமா ஸபர்தும்
சொர்க்கத்துல எத்தனையோ வாசல்கள் இருக்கும். 8 சொர்க்கத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடு, ஒவ்வொரு வீட்டுல எத்தனையோ வாசல்கள் இருக்கும். நம்ம இங்க இருக்கக்கூடிய வீட்லயே 5 வாசல் வச்சிருக்கிறோம் இல்லையா? ஒரு 3 ரூம் வச்சிருப்போம், 4 பாத்ரூம் வச்சிருப்போம், ஒரு மெயின் வாசல் வச்சிருப்போம், ஒரு பின்னால வாசல், ஒரு 5 வாசல் 7 வாசல் வச்சிருக்கிறோம். சொர்க்கத்துல எத்தனையோ வாசல்கள் இருக்கும். நீங்க எந்த வாசல் வழியாக நுழைஞ்சு உள்ளுக்கு போனாலும் எல்லா இடத்துலயும் மலக்குமார்களும் இருப்பார்கள். இந்த வாசல்ல இருந்து இந்த வாசலுக்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு மலக்கு நிற்பாரு. வாங்க உள்ள வாங்க அப்படின்னு. இந்த ரூம்ல இருந்து அந்த ரூமுக்கு போகும்போது ஒரு மலக்கு வரவேற்பா, அஸ்ஸலாமு அலைக்கும். அததான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வல் மலாயிகத்து யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாபின். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாசல் வழியாகவும் மலக்குமாக நுழைந்து சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும், நீங்க உலகத்துல பொறுமையாக இருந்ததால் உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார். ஓயாத ஒரு வார்த்தை சொர்க்கத்திலையும் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னாலும் அது அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதுதான். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சலாம் என்கிற இந்த வார்த்தையை நம்ம சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை ஏன் கொடுத்தான்னா, பூமியில மனுஷன் வாழும் பொழுது அவனுக்கு கண்டிப்பா தேவைப்படக்கூடியது, எல்லா காலத்திலும் தேவைப்படக்கூடியது நிம்மதி மட்டும்தான். மற்றதெல்லாம் வரும் போகும், இருக்கும் இருக்காது, இருக்கிறத கொண்டு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவான். ஆனா மனுஷனுக்கு என்ன தேவை? எல்லா காலத்திலயுமே நிம்மதிதான் தேவை. அது இருக்காது அவன் இடத்துல. அதனால்தான் அல்லாஹ் நமக்கு என்னத்தை கொடுத்திருக்கிறான்? அஸ்ஸலாமு அலைக்கும் வார்த்தையை சொல்லி. இந்த வார்த்தையை ஒருவர் பரிபாலிக் கொள்ளும் பொழுது, நான் டாக்டர் சாப் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லிக்கிறேன். இப்ப நான் என்ன கொடுக்குறேன் அவருக்கு? நான் நிம்மதியை அமைதியை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு. அவரு பதிலுக்கு என்ன தர்றாரு? வலைக்கும் சலாம், நானும் உங்களுக்கு நிம்மதியும் அமைதியும் தருகிறேன் என்று சொல்கிறார். அப்ப 2 இதயங்களும் எதை பரிமாறிக்கொள்ளுது? நிம்மதியை பரிமாறிக்கொள்ளுது, அமைதியை பரிமாறிக்கொள்கிறது. 2 இதயங்களும் முதல்ல பரிமாறிக்கொள்வது அமைதியை தான். அப்ப நமக்கு தேவைப்படக்கூடியது இந்த அமைதி தான். அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு இந்த சலாம் என்கிற இந்த வார்த்தையை நம்ம சமுதாயத்திற்கு அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு பேரற்புதமான ஒரு வார்த்தை. ஆனா ஸலாம் அலைக்கும் ஹாஜிசா என்று நான் சொல்லும் பொழுது, நான் உண்மையுமே அவருக்கு நிம்மதியை தரனா, அமைதியை தரனா? அவர் எனக்கு பதில் சொல்லும் போது அவர் எனக்கு அமைதியை தருகிறாரா? நமக்கு கிடைக்குதா? நான் சொல்லும் போது உங்களுக்கு கிடைச்சதா? நீங்க சொல்லும் போது எனக்கு கிடைச்சதா? சும்மா ஒரு தொப்பியை பார்த்து நான் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு. ஆனா உண்மையிலுமே அந்த வார்த்தைக்கான பொருள் நமக்கு கிடைக்குதா என்றால் இல்லை. ஆனா சில பேருடைய சலாம் நமக்கு கிடைத்தால் உண்மையான அமைதி கிடையாது. அமைதி எப்ப கிடைக்கும்னா, பொதுவாகவே உள்ளத்துல எந்த விதமான எண்ணங்களும் இல்லாத ஒரு இதயம் வேண்டும். எண்ணங்களே இல்லாத ஒரு இதயம் யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? யோசனை பண்ணாவே என்ன வந்துடும். எண்ணங்களே இல்லாத ஒரு இதயம் வேண்டும். அந்த இதயத்துல நீண்ட நேரம் நிலைத்திருக்க வேண்டும். ரொம்ப நேரம் அந்த இதயத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி பெற்றிருக்கக்கூடிய இதயத்திலிருந்து ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் வெளியே வரும் பொழுது அதுதான் நிம்மதியை தரக்கூடிய ஒரு வார்த்தை, சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வார்த்தை. ஆள் மனசுல இருந்து அந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது வரும். ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு 8 ரூபாய்களை வீட்டுல இருந்து எடுத்து ஜோப்புல போட்டுக்கிட்டு கடத்தரவுக்கு போறாங்க. அவங்களுக்கு அபா கிடையாது, ஜுப்பா இல்ல. ஒரு ஜுப்பா வாங்குறதுக்கு ரசூலா கடத்தரவுக்கு போறாங்க. போற வழியில ஒரு 6-7 வயசு குழந்தை அழுது கொண்டு நிற்கிறாள் தெருவுல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குழந்தைய தலையில தடவி விட்டு, ஏமா அழுவுற, யாரு நீ, எங்க இருந்து வந்த? இப்போ அந்த குழந்தை சொன்னிச்சு, யார சொல்லல, நான் இன்னொரு வீட்டுல நான் வேலை பார்க்கிறேன், 4 திரகங்கள் கொடுத்தாங்க, கறி வாங்கிட்டு காய்கறி எல்லாம் வாங்கிட்டு மளிகை சாமான் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி பையெல்லாம் கொடுத்தாங்க. நான் இந்த கையில 2 ரூபாய், இந்த கையில 2 தீனார்களை, காசு தானே அந்த காலத்துல, பணம் இல்லையே, வச்சுக்கிட்டு அப்படியே ஆடிக்கிட்டு இப்படியே வந்தேன். எங்கேயே 2 ஓட்டையிலையும் உழுந்து போச்சு, 4 காசும் கீழே உழுந்து போச்சு.
கடத்தெரு வாசல்ல போய் நின்றுட்டு கையை திறந்து பார்க்கற, காசை காணா, பை மட்டும்தான் இருந்தது. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியல, அதான் அழுதுகிட்டு இருக்கிறேன். நான் சாமான் வாங்காம வீட்டுக்கு போனா என் வீட்டுக்கு எஜமானி என்ன கொட்டுன்னு கொட்டிடுவான், மொத்திடுவான். அதனால பயந்துகிட்டு நிக்கிறேன், யாரு சொல்றா என்று அந்த முஸ்லிமான அந்த குழந்தை, அடிமை குழந்தை பேசுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையில 8 ரூபாய் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? 8 ரூபாயில 4 ரூபாய் அந்த குழந்தைகிட்ட கொடுத்து, நீ வேணுங்கிறத வாங்கிட்டு போமா என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடத்தெருவுக்கு போய் ஜவுளி கடையில புகுந்து ஒரு அபாவை வாங்கி கொண்டு நேரா வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டு வாசல்ல ஒரு ஆள் கோமணம் கட்டிக்கிட்டு நிக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசல்ல ஒரு ஆளு கோமணம் கட்டிக்கிட்டு நிக்கிறார். அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் சிறையில இருந்த வெளிநாட்டுல இப்பதான் அப்படியே தப்பி தவறி இந்த பக்கம் வந்தேன். உடுத்துறதுக்கு ஒண்ணும் உடை கிடையாது, படசுப்பட்டு இருந்தா ஒண்ணு கொடுங்களேன் என்று அவர் கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிட்டு வந்தது புதுசு கணக்குன்னு. அதை அப்படியே அவர் கையில கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள கூட ரசூலுல்லாஹ் நுழையில. திரும்பவும் கடத்தெருவுக்கு போனார். ஏன்னா அதை 2 தினாருக்கு வாங்கினார் அந்த அபாவை. அவர்கிட்ட கொடுத்துட்டார். இன்னும் 2 தினார் இருக்குது. 4 தினார் குழந்தைக்கு கொடுத்தாச்சு, மொத்தம் 8, மிச்சம் 2 இருக்குது. மீண்டும் அந்த கடையில போய் இன்னும் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி கொண்டு வந்து விடலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடத்தெருவுக்கு போறாங்க. கடத்தெருவுல ஜவுளி கடையில உள்ளுக்கு புகுந்து அதை வாங்கி கொண்டு வெளியே வருகிறார்கள். அங்க ஒரு கோமணம் கட்டி கொண்டு ஒரு மனிதன் நிற்கிறார். அவர் ரசூலுல்லாஹை பார்த்து, யார சொல்லலாம், ஒண்ணுமே இல்லை, ஏதாவது ஒண்ணு இருந்தா கொடுங்களேன். வாங்கின ட்ரெஸ்ஸ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கையில கொடுத்துட்டு திரும்ப வந்துகிட்டே இருக்கிறார். வர வழியில எந்த குழந்தைய எந்த இடத்துல ரசூலுல்லாஹ் பார்த்தாங்களோ அதே இடத்துல அதே குழந்தை கை நிறைய சாமான்களை வைத்துக் கொண்டு அழுது கொண்டு நிற்கிறார். இப்ப ரசூலுல்லாஹ் அந்த குழந்தையுடைய கை தலையில தடவி விட்டுட்டு, ஏமா அழுவுற, காசு கேட்ட, காசு கொடுத்த, சாமான் வாங்கிட்ட, போக வேண்டியதான வீட்டுக்கு, ஏன் அழுகுற? இல்ல யார சொல்லா, நான் வீட்டை விட்டு வெளியே வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன் இவரை லேட்டானுச்சின்னு என்ன என் வீட்டு எஜமானி கண்டிப்பா எனக்கு பயமா இருக்குது. கொஞ்சம் வீட்டு வரையும் என்ன சொல்லி விட்டுட்டு போங்களேன், என் வீட்டுல என்ன சொல்லி விட்டுட்டு போங்களேன் என்று அந்த குழந்தை கெஞ்சுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சரி வா என்று 2 பைகளை வாங்கி கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னால், நீ முன்னால போ, எனக்கு வழிகாட்டு என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த குழந்தை முன்னால் அப்படியே நடந்து போகுது. ஒரு 10 அடி தூரம் தான் நடந்து இருக்கும். அந்த குழந்தை நின்னுகிட்டு, யார சொல்ற, நீங்க முன்னால போங்க, நான் பின்னால வரேன், எங்க வீடு வருதோ அங்க லெப்ட் ரைட் நான் சொல்றேன், நீங்க போயிட்டே இருங்க என்று அந்த குழந்தை சொல்லுது. ஏமா நீ முன்னாலேயே போ, நான் பின்னாலேயே வரேன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு நபிக்கு முன்னால ஒரு பொண்ணு போகிறது நல்லது. ஒரு நபிக்கு முன்னால நபிதான் எங்களுக்கு வழிகாட்டி, நபிக்கு நான் வழிகாட்டி கிடையாது. குழந்தை சொல்லுது. சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னால நடந்து போறாங்க. பின்னால இங்கே இருந்த அந்த குழந்தை, யார சொன்னா வலது பக்கமா திரும்புங்க, யார சொன்னா இடது பக்கமா திரும்புங்க என்று சொல்லிக்கொண்டே வருகிறாள். கடைசியாக வீட்டு வாசலுக்கு போயாச்சு. பெரிய மாளிகை, பணக்கார சகாபி, மதீனாவை சேர்ந்த அன்சாரி தோழர் அவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு வாசல்ல போய் நின்று கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சலாம சப்தமா சொல்றாங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே, இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு நம்ம வீட்டுல செல்போன்கள் கிடையாது, டிவி கிடையாது, கேம் கிடையாது, எதுவுமே இல்லாதனால இங்க இருந்து சொன்னாங்க, அடுத்த தெருவுக்கு கேட்க முடியாது சலாம். அந்த வீட்டுல எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை பேரும் அந்த சலாத்தினுடைய குரலுக்கு உரியவர் யார் என்று புரிந்து கொண்டு வீட்டினுடைய பல பாகங்களில் இருந்து ஓடி வரக்கூடிய சத்தத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. வீட்டு வாசல்ல இங்க நின்றுட்டாங்க. கதவை திறக்கல, பதில் சொல்லல. கதவையும் திறக்கல, பதிலும் சொல்லல. சத்தமா ஓடி வரும்போது குதிகால் சத்தம் கேட்கும்ல, ஓடி வரும்போது குதிகாலினுடைய சத்தம் கேட்கும்ல, அத ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. காலையில நேரம் ஒரு 8:30 9 மணி இந்த மாதிரி ஒரு நேரம். அந்த வீட்டுல அந்த பெண்களும் ஆண்களும் அந்த பக்கம் தான் நிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் இந்த பக்கம் நிக்கிறாங்க. பதில் சலாம் சொல்லல, கதவு திறக்கப்படல. கொஞ்ச நேரம் கழிச்சு மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சலாம் சொல்லுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லுகிறார்கள். பதில் சலாம் சொல்லப்படல. ஆனா அந்த வீட்டினுடைய கீழே, கதவுக்கு கீழே கொஞ்சம் இடைவெளி இருக்கும் இல்லையா,
அந்த இடைவெளியில அந்த பக்கத்துல அந்த ஆண்களும் பெண்களும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போகக்கூடிய நிழல் தெரிகிறது. ரசூல்லா அதை பாக்குறாங்க. கொஞ்சம் ரசூலுக்கு வருத்தம் ஆயிடுச்சு. வந்துட்டாங்க, பக்கத்துல நிக்கிறாங்க, கதவை திறக்கல, பதில் சலாம சத்தமாவும் சொல்லல. என்ன இவங்க இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்குது ரசூல்லா கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. மூன்றாவது முறையாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சலாம் சொல்லுகிறார்கள். சலாம் சொன்ன உடனே படார்னு அந்த கதவு திறக்கப்படுது. திறந்துட்டு பார்த்தா அந்த வீட்டில இருந்த சிறியவங்க, பெரியவங்க, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் சொல்லி 10க்கும் மேற்பட்ட பேர் நிக்கிறாங்க. லைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்பவும் கோபப்படாம, ஆனா கோபமாக அந்த ஒரு வார்த்தையை கேட்டாங்க. ஏமா, நான் தான் சலாம் சொல்றது தெரியும், எல்லாரும் இங்க வந்துட்டீங்க, பதில் சலாமும் சொல்லல, கதவும் திறக்கலையே. கொஞ்சம் வருத்தத்தோடய கேட்டாங்க ரசூல். அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒரு பெண்மணி சொல்லுகிறாள், அன்சாரி பெண்மணி சொல்றாங்க, அவங்க யார சொல்லல, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அல்லாஹு தஆலா உங்களுக்கு நிம்மதியை, அமைதியை, அருளை, பேரருளை தரட்டும் என்று நீங்கள் எங்களுக்கு துஆ செய்றீங்க. நான் முதல் சலாத்துக்கே கதவை திறந்திருந்தேன்னா, இரண்டாவது முறையாக நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று எனக்கு துஆ செஞ்சிருக்க மாட்டீங்க. மூன்றாவது முறையாக எங்களுக்கு நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று துஆ செஞ்சிருக்க மாட்டீங்க. உங்களுடைய 3 துஆவும் எங்களுக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் நாங்க நீங்க சொன்ன சலாத்துக்கு எங்களை கட்டுப்படுத்தி கொண்டு கதவுக்கு அந்த பக்கமாக நாங்கள் நின்றோம் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அந்த பெண்கள் சொல்லும் பொழுது, ரசூலுல்லாஹ்வுக்கு நம்முடைய சலாத்தையே துஆவாக மாற்றி பார்க்கக்கூடிய ஒரு வல்லமையும் இந்த பெண்களிடத்தில் ஈமான் வளர்ந்திருக்கிறது. இவரிடத்தில் ஈமான் வளர்ந்திருக்கிறது. இந்த சலாத்துக்கு இப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா இவங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டதாக ஜாதுல் மஆத் என்கிற ஒரு நூல்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. அப்ப நம்ம இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிற வார்த்தைய சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. ஒவ்வொருவருக்கும் என்னத்தை கொடுக்குது? நிம்மதியும், அமைதியையும், பேரமைதியையும், சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு வார்த்தையை அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது. பாருங்களேன், எங்க ஒரு பாய பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம். தொழுகையை முடிக்கணும் அப்படின்னாக்க என்ன சொல்லணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். தொழுகைக்கும் சலாமுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது? அப்ப கூட என்ன சொல்றோம்? எனக்கு வலது பக்கமா இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், எனக்கு வலது பக்கமா இருக்கக்கூடிய ஜின்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், எனக்கு வலது பக்கமா இருக்கக்கூடிய மலக்குமார் அத்தனை பேருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். அப்புறம் இடது பக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், எனக்கு இடது பக்கமா இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், எனது இடது புறத்துல கூட மலக்குமார்களுக்கு, ஜின்களுக்கு அத்தனை பேருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம சலாம் சொல்றோம். என்னைக்காவது நம்ம இடத்துக்கு சலாம் சொல்லியிருக்கிறோமா? அதை சொல்லிட்டு அப்பா பெரிய சூறா ஓதாம இன்னைக்கு சின்ன சூறா ஓதி திருவச்சு முடிச்சுட்டாரியா, அஸ்ஸலாமு அலைக்கும். இப்படி ஒரு சிந்தனை தான் வருது. தொழுகைக்குள்ளேயே நம்ம அத்தஹியாத்து லில்லாஹி வ ஸலவாத்து வ தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க யா அய்யுஹன் நபி, அங்கே ஒரு சலாம் சொல்றோம். தொழுகைக்கு உள்ள சலாம் சொல்றோம். சலாம்ங்கிறது சாதாரணமான ஒரு வார்த்தை இல்ல. நம்முடைய சொர்க்கத்துல இங்க இருந்து போன பிறகு எல்லா மொழிக்காரங்களும் சொர்க்கத்தில் பேசிக் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையும் சலாம் தான். சொர்க்கத்துல அல்லாஹ் தஆலா நம் எல்லாரையுமே, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையுமே சந்திச்சு பேசக்கூடிய முதல் வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதுதான். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சலாம் என்கிற இந்த வார்த்தை அல்லாஹ்வினுடைய திருநாமங்களில் ஒன்று. அந்த திருநாமம் நமக்குள் ஊடுருவ வேண்டும் என்றால், நாம் அந்த வார்த்தைக்கு உரியவர்களாக ஆக வேண்டும் என்றால், அந்த அஸ்ஸலாம் என்கிற அந்த வார்த்தையை நாம் அதிகமாக திக்ருகள் செய்ய வேண்டும். இந்த வார்த்தையை நாம் பார்க்கிற எல்லா மக்களோடும் பகிர வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அந்த சலாத்தினை முழுமையாக தந்தருள்வானாக. இந்த அமைதியை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அந்த நிம்மதியை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.